நாகபூசணி அம்மன் அப்படிங்கிற பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல சார்? ஆமா ஆமா. அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? அதாவது நாகத்தை ஆபரணமாக கொண்டவள் ஓ. நாகபூஷணி, அதுதான். அந்த மாதிரிதான் பேர். முக்காவாசி இலங்கையில இருக்கிற பகுதியெல்லாம் கூட அந்த காரணவாக பெயர்கள்லாம் இருக்கும். நான் இப்ப முதல்ல சொன்ன தீவு வந்து வேலணை தீவுன்னு பேரு. ஏன் வேலணைன்னு வந்ததுன்னா, வேல் வந்து அந்த தீவை அடைந்ததன் காரணத்தினால வேலணைன்னு பேரு. அந்த மாதிரி எல்லா ஊர்களுக்குமே அங்க வந்து காரணவாக பேர் தான். அடுத்து வரக்கூடிய காணொலியில சொல்வேன் ஒரு மாவட்டப்புறங்கிற ஊரை பத்தி. அந்த ஊர்ல கோயில் கட்டுறதுக்காக முருகன் சிலை வந்து அங்க இறங்கிட்டு இலங்கையில. அந்த துறைக்கு பேர் வந்து காங்கேசன் துறை. எனக்கு முருகனுடைய சிலை காங்கேசன் இறங்கிருந்தா அது காங்கேசன் துறைன்னு பேரு. அதே போன்று இந்தியாவிலிருந்து பருத்தி இறக்குமதி செய்யப்பட்ட இடம் வந்து பருத்தி துறை. கொழும்புவுக்கு செல்வதற்காக படகுகள் எங்கிருந்து செல்கிறதோ அந்த இடத்துக்கு கொழும்பு துறைன்னு பேரு.